தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றிய கிளை சார்பில் இன்று சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கிளை தலைவர் திரு வீரசேனன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட செயலாளர் திரு சுரேஷ், ஒன்றிய செயலாளர் திரு சேகர், திரு ஜெகசண்முகம், வழக்கறிஞர் திரு சுந்தரையா ஆகியோர் முன்னிலை வகிக்க ஏராளமான உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் திரு அம்பிகாபதி நிறைவுரை ஆற்றிய பிறகு நம்மிடம் தெரிவித்தது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கிளை அமைப்பின் சார்பில் இன்றைக்கு சிறப்பு பேரவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அம்சங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு ஜீவா சொன்ன கலையும் இலக்கியமும் இந்த சமூகத்தின் இரு விழிகள் என்று சொன்னார். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது. குறிப்பாக நம்முடைய மரபு சார்ந்த நம்முடைய நடைமுறைகள், நம்ம மரபு சார்ந்த விடயங்களை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதே போன்று இன்னைக்கு தமிழொலி அவர்களுடைய நூற்றாண்டு நிகழ்வு அதே ஒட்டிய உரை வீச்சு இருந்தது. அதே போன்று தமிழொலியினுடைய படைப்புகள் சார்ந்து இங்கு விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. அதே போன்று இந்த கலை இலக்கியம் சார்ந்த பல்வேறு தடங்களிலே இன்றைக்கு பயணிக்கக்கூடிய படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் என்று நிறைய பேர் இங்கே இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இது தொடர்பான தொடர்ந்து இந்த அமைப்பை விரிவாக கொண்டு செல்வோமும், அதே போன்று திங்கள் தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும், திங்கள் தோறும் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில புதிய புதிய படைப்பாளர்களை அறிமுகம் செய்வதற்கும் இந்த நிகழ்ச்சியில முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த காலங்களிலே அமைப்பின் சார்பாக நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் நோக்கம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் இன்றைக்கு உறுப்பினர்களோடு கலந்து பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புதிய படைப்பாளர்களையும் புதிய ஆளுமைகளையும் வென்றெடுக்கிற வகையில ஜீவாவின் வழியில் நாமெல்லாம் செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு சிறப்பு பேரவையை நடத்தி ஒரு அற்புதமான முடிவுகளை செய்திருக்கிறது. மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. சமூகத்திற்காக இந்த இன்றைக்கு புறையோடு இருக்கிற அது பெண்ணியத்துக்கு எதிரான விடயங்கள், அதே போன்று மொழி சார்ந்த விடயங்கள். இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற பேர்ல பேர் தான் வச்சிருக்கோமே தவிர தமிழ்ல நம்ம பேசுறோமா, உச்சரிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மொழி ஆளுமை, மரபு சார்ந்த எதுவா இருந்தாலும் தாய்மொழியின் வழியாக வருகிற ஒரு அறிவு, பாரம்பரியம், ஒரு மரபு சார்ந்த அறிவு தான் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை விரிவுபடுத்தும், சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்கிற வகையில நாம் எதிர்காலங்களில் அறிவு சார்ந்த மரபு சார்ந்த மொழிகளை பின்பற்றுவது என்கிற முடிவையும் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம்.